ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். சோஷியல் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்காக இருந்தாலும் சரி, 2 மார்க்காக இருந்தாலும் சரி, டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, டைம் லைனாக இருந்தாலும் சரி, எது கேட்டாலும் நான் தட்டி தூக்கிடுவேன் மேம். ஆனால் அந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த எக்ஸாக்டாக மார்க் பண்ணுவேனா, இல்லை வந்து லெஜெண்ட்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணுவேனா, இதனால் எனக்கு 1 மார்க் போயிருமா, இதனால் எனக்கு சென்டம் மிஸ் ஆயிருமா அப்படின்னு கவலையில் இருக்கீங்களா? எந்த கவலையும் வேணாம். மேம் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், அதாவது ஒன்றுக்கு நம்ம ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிளேஸ் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸாக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நமக்கு ரெப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன பிளேசஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா மேம் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப்பில் இந்த 5 டெல்லி, பனாரஸ், ஜான்சி இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 5 ஒன்றுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நல்லா எக்ஸாக்ட் பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னு இந்தியா மேப் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப்பில் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, மொராக்கோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஈஸியான பிளேசஸ் தான். மொராக்கோலாம் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தெரிஞ்சாலுமே ஒன்றுக்கு ஒரு 2 தடவை 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் அந்த மேப் ஆஃப் த வேர்ல்டில் பாருங்கள். க்ரீஸு, டர்க்கி, ஹிரோசிமா, மாஸ்கோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ இதுவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 டைமுக்கு ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஜாகிரஃபியில் பால் ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, இந்த மவுண்டைன் ஃபாரஸ்ட், இது வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட், சவுத் வெஸ்ட் மான்சூன், இது காரக்கோரம், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் 2022 தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, சேலம், கல்ஃப் ஆஃப் மன்னார், பேடி க்ரோயிங் ரீஜன். ஸோ இங்கே 1 கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 1 மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஓகே, அங்கே வந்து வெறும் பேடி க்ரோயிங் ரீஜன் கொடுத்தாங்க, ஒரு 2 பிளேஸ் மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு 1 ஸ்பெசிஃபை பண்ணால் 1 இல்லாட்டி நம்ம ஒரு சேஃப்டிக்காக 2 பிளேஸஸாக மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி 2023 பார்த்தீங்கன்னா 23 பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் சாயில், அங்கே அலுவியல் சாயில்னா அதுக்கப்புறம் பிளாக் சாயில். ஸோ கண்டிப்பாக சாயில் ஒன்று கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயோஸ்பியர் கண்டிப்பாக ஒன்று வர சான்ஸ் இருக்குது. அங்கே வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கேயும் வெஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காட்ஸ் பார்த்துக்கோங்க. டெக்கான் பிளாட்டியெல்லாம் 3, மொத்தம் பிளாட்டியும் 3 தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் அங்கே பார்த்தீங்கன்னா எனி 1 சொல்லிட்டாங்க. ஸோ எனி 1 அப்படின்னா 1 பிளேஸ் மார்க் பண்ணாங்க. வெறும் ஏர்போர்ட்னா அட்லீஸ்ட் 2 நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். இந்தியன் ஓஷன், சில்க் இண்டஸ்ட்ரி, இங்கே பாருங்கள் சில்க் இண்டஸ்ட்ரி ரீஜன் சொல்லிட்டு ஒன்றுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் நம்ம 2 மார்க் பண்ணிக்கலாம். காஃபி ரீஜன், காஃபி க்ரோயிங் ரீஜனை நம்ம கொடுக்கல. ஸோ 2 பிளேஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல, 1 தான் தெரியும் அப்படின்னா சரி, அந்த 1 கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாக்டாக கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா காரக்கோரம் மறுபடியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பயோஸ்பியர் கேட்டிருக்காங்க. ஸோ பயோஸ்பியரில் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பாருங்கள், ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன் கேட்டிருக்காங்க. ஸோ அதிலே 2 தெரிஞ்சுக்கோ. மவுண்டன் ஃபாரஸ்ட் எகெயின் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் வச்சு கொஞ்சம் பார்க்கும்போது இந்த எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக இதெல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுட்டு போங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா, பேப்பர் இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் ரிப்பீட் ஆயிருக்கு. சீ போர்ட் பார்த்தீங்கன்னா எனி 1 கொடுத்துட்டாங்க. எனி 1 போதும். இல்லை நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கும்போது 2 நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. சென்னையெல்லாம் ஈஸி பிளேசஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 டைமுக்கு ஒரு 4 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாக்டாக எழுதுங்க. அதே மாதிரி லெஜெண்ட்ஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணும். மெயின் விஷயம், மேப்பில் கொஸ்டின் நம்பர் போடுங்க, மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு மேப் வாங்குறீங்க, கொஸ்டின் நம்பர் போடுறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பிளேசஸ் நமக்கு தெரியுமோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக லெஜெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸுமே கேபிட்டலில் எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேப்பில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதே நேரத்தில் நம்ம சென்டமும் எடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.